Hello my dear friends, I am your Kanmani Udaya. Please welcome to my channel. நற்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டை சுற்றி இருக்க செடி கொடி மரங்கள் பயன்தர செடி கொடிகளை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பெசன் ஃப்ரூட் பழம் எல்லாருக்குமே தெரியும். மிக அருமையான சுவையானது, பட்டு போயிருக்கு. இது துளசி பிரண்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரண்டை உடம்புக்கு மிக நல்லது. துவையல் செய்யலாம், ரசம் வைக்கலாம். சரியா, மிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்று. சரியா, வாங்க பார்ப்போம். மற்றது இது செம்பருத்தி வெட்டி விட்டுருக்கு. செம்பருத்தின் மருத்துவ குணங்களும் உங்களுக்கு இருக்கும். பன்னீர் ரோஜா அதுவும் வெட்டி விட்டுருக்கு, பூத்திருக்கும், எல்லாம் வெட்டி விட்டுருக்கு. இது ஒரு நித்திய கல்யாணி வரையை சேர்ந்த ஒரு பூ. அடுக்கு நித்திய கல்யாணி மிக வாசமான ஒன்று. சரியா, மிக வாசம் அடிக்கும், அருமையாக இருக்கும். இது ரெஹன் ஃப்ரூட், சிவப்பு அண்டு வெள்ளை ரெண்டுலேயும் இருக்கும். இது சிவப்பாக வெள்ளையான்னு தெரியல. இதை வெட்டி பார்க்கும்போது டொட்டா கருப்பாக அது இருக்கும், உங்களுக்கு தெரியும். ரெஹன் ஃப்ரூட். இது கட்டெரும்பு பாருங்கள், கட்டெரும்பையும் காட்டுறேன். கட்டெரும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக புத்து கட்டியிருக்குன்னு. இதை கடித்தா ரொம்ப வலிக்கும் காய்ஸ். ரொம்ப கவனமாக செயல்படுறதுக்கிட்ட மிக அழகாக புத்து கட்டியிருக்கு பாருங்களேன். எப்படி அதில் வீடு கட்டியிருக்குன்னு சொல்லி மிக அழகாக இருக்குது, அதனால் காட்டுறேன். அண்டு வாங்க, இது தூதுவளை உண்டு. தூதுவளை ஒரு கொடி பட்டு போயிடுச்சு. தூதுவளை இலையை அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி அதை பாட்டு படிக்கிறேன். இது கற்பூரவள்ளி. சரியா, கற்பூரவள்ளியின் மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து துளசி, செம்பருத்தி பாருங்கள். இது ஒரு செவ்வழனி கண்டு இப்போ தான் தழைச்சி கொண்டு வருது. ஓகே, வாங்க பார்ப்போம். அடுத்ததாக இது ஒரு பிரம்மகமல பூ வகையை சேர்ந்தது. இன்னும் பூக்கையில் பூத்தா சரியான மாதிரி வாசம் அடிக்கும். பிரம்மகமலமில் அந்த வகையை சேர்ந்தது உண்டு. இது கஜ்ஜு. இதுதான் கஜ்ஜு, முந்திரி மரம்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அதை ஸ்ரீலங்காவில் கஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. கஜ்ஜி. சரியா, இதுதான் அந்த கஜ்ஜி மரம். ஓகே, வாங்க. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ராசவள்ளி கிழங்கு சிகப்பாக இருக்கும். கஞ்சி வச்சு தேங்காய் பால்லாம் விட்டு குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு சத்தான ஒரு உணவு. அதுக்குன்னு அந்த தடி உண்டாமல் அப்படி கீழே இருக்குது. இது மாதுளை பற்றி நான் சொல்லவே தெரியும். அதனுடைய பயன்களை பற்றி உங்களுக்கு நான் சுவையை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். சரியா, இது ஒரு மாதுளை செடி. இப்போ தான் சின்னதாக வளருது. இவை அனைத்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற பயன்தார செடி கொடி மரங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிக்கொண்டு இருக்கிறேன். சரியா, வாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது கொய்யா, சிவப்பு கொய்யா. இது கல்சிய சத்து நிறைந்தது, இடுப்பு வலி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வாங்க, இதுதான் நித்திய கல்யாணி. சரியா, இதான் நித்திய கல்யாணி. பாருங்கள், நித்திய கல்யாணி எவ்வளோ அழகு, எவ்வளோ நிறைய கலர்களில் இருக்குது. இது பாருங்கள், சங்குப்பூ. சரியா, இது சிவபெருமானுக்கு உகந்தது. சனி பிரதோஷங்களில் கட்டாயம் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட வேண்டிய ஒரு சங்குப்பூ. சரியா, நித்திய கல்யாணியில் நிறைய வகைகள் இருக்குது. சரியா, இது பாருங்கள் மல்லிகை. அது மல்லிகை முதல் பார்த்தது. இது நந்தியாவட்டை. சரியா, இது என்னுடைய வீட்டு முன்னுக்கே இந்த மரம் இருக்குது காய்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். பிகாஸ் எப்படின்னு சொன்னால், இந்த மரம் நான் எங்கேயாவது போயிட்டேன்டா, நாங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவோம்ல, அப்படி நான் மிஸ் பண்ணிடுவேன். இதையும் பற்றி யோசிப்பேன். சரி, அப்படி ஒரு என்னுடைய செல்லம்னு சொல்லலாம். இதுக்கு கீழே இருந்தால் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அழகான தென்றல் காற்று. ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். சரியா, என்னுடைய வீட்டு முத்தத்திலே பக்கத்திலே இருக்க நந்தியாவட்ட பெரிய மரம். இது சீத்தா மரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய சீத்தா இருந்தாலும் இது உண்டு எங்களுக்கு எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்குது. இது என்னென்னு கேட்டால் தூதுவளை. அது என்னது, இது வல்லாரை. சாரி காய்ஸ், வல்லாரை. பிகாஸ் வல்லாரையோட பயன் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு வெத்தலை கொடி பட்டு போய் திருப்பி தலைக்குது. வல்லாரையுடைய பயன்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும். இது ஒரு மஞ்சள் செடி. ஓகேயா, மஞ்சளின் பயன்களும் உங்களுக்கு தெரியும். மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியும். கருணக்கிழங்கு மூலவர்த்தத்துக்கு ரொம்ப நல்லது. கருணக்கிழங்கு செடி அது. இப்போ பாருங்கள், இது பொன்னாங்கண்ணி நான் நட்டுருக்கிறேன். சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி ரெண்டையுமே சேர்த்து நான் நட்டுருக்கிறேன். சரியா, இப்போ தான் நட்டதுனால அது நான் தான் செய்கிறேன். இதை நான் நட்டதுனால இப்போ தான் அது சின்னதாக இருக்குது. தலைச்சோன்னு இன்னும் அழகாக இருக்கும். சரியா, அதுக்கு கடையிறதுக்காக பக்கத்தில் புளிச்ச ஒன்றையும் வச்சுட்டேன். அதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நான் பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைன்னு சொல்லி வெங்காயம் நல்லா பச்சை மிளகாயம் வச்சுட்டேன். தேங்காய் பூக்கு தேங்காய் இருக்குது. எண்ணெய்க்கு தேங்காயை அரைச்சி எண்ணெயை எடுத்துக்கலாம். இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிட்டு நான் செய்திருக்கேன். ஓகே காஸ், பிடிச்சிருந்தா பாராட்டுங்க. ஓகே, நீங்களும் எல்லாருமே இப்படி செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. சரியா, அடுத்து பாருங்கள் பசலி. இந்த பசலி சலட் பசலின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். சலட் தான் செய்யலாம். குத்து பசலின்னு ஒன்று இருக்குது, அதை வதக்கி கடைஞ்சி சாப்பிடலாம். பட்டு இது பாருங்கள் சதகர்ஜான். இது கல்லடை செலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.